கறிவேப்பிலை சமையலில் தாளிப்புகளில் முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் மணம் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளுக்காக இது சமையலில் சேர்க்கப்படும் பட்சத்தில் இதில் ஏராளமான ஊட்டச்சத்துகளும் நிறைந்துள்ளது. கறிவேப்பிலை இலைகளில் அதிக அளவு இரும்புச்சத்து, கால்சியம், புரோட்டீன், வைட்டமின் ஏ, சி, பி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளிட்ட கூறுகள் இருக்கிறது. இது நமது தலைமுடிக்கு நன்மைகளை செய்யக்கூடியது என்று நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது. கறிவேப்பிலை தண்ணீர் நமது தலைமுடி உதிர்வதை தடுத்து புதிய முடி நன்கு வளர பெரும் பங்கினை வகிக்கிறது. அப்படி பலன்களை அள்ளிக் கொடுக்கும் கறிவேப்பிலை தண்ணீர் எப்படி தயாரிப்பது, எப்படி பயன்படுத்துவது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்துக் கொள்ளுங்கள். அதனை தண்ணீரில் ஊற்றி நன்கு கழுவவும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க விடுங்கள். தண்ணீர் கொதித்ததும் அதில் கறிவேப்பிலை இலைகளை போடவும். தண்ணீரின் நிறம் மாறியதும் இறக்கவும். கறிவேப்பிலை தண்ணீர் தயார். கறிவேப்பிலை தண்ணீரை எடுத்து உங்கள் தலைமுடியில் தடவி சிறிது நேரம் கழித்து முடியை அலசலாம் அல்லது உங்கள் ஷாம்புவுடன் சேர்த்து பயன்படுத்தலாம். மீதமுள்ள தண்ணீரை ஃப்ரிட்ஜில் சேமித்து வைத்து 1 மாத காலம் வரை பயன்படுத்தலாம். தலைமுடியில் இந்த தண்ணீரை பயன்படுத்தி வருவதன் மூலம் தலைமுடி உடைவதை தடுத்து வலுவான முடி பெறுவதற்கு வழிவகுக்கிறது. தலைமுடியின் பிளவுகள் குறைய துவங்கும். வேர்களில் இருந்து முடிக்கு தேவையான ஊட்டம் கிடைக்கும். கறிவேப்பிலை தண்ணீரில் சக்தி வாய்ந்த பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இது நமது உச்சந்தலையில் படும் பொழுது அதில் ஏற்படும் நோய் தொற்றுகள் குணமாகும். இந்த தண்ணீர் வறட்சியான தலைமுடி உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கிறது. தலைமுடியை இது மென்மையாக மாற்றுவதோடு முடிக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும். ஃப்ரிஸி மற்றும் பிரேக்கேஜ் ஆன முடிகளை நீக்கும். மாசு காரணமாக தலைமுடிக்கு ஏற்படும் சேதத்தை தடுக்கும் ஆற்றல் இந்த கறிவேப்பிலை தண்ணீருக்கு அதிக அளவில் இருக்கிறது. இதில் இருக்கும் ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் நமது தலைமுடி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் தீங்கான விளைவுகளில் இருந்து பாதுகாக்கிறது.